budget approval process for local government bodies. මේ මාසේ 6 වෙනිදා තියෙන පළාත් පාලන මැතිවරණයෙන් මේ දිස්ත්‍රික්කයේ තියෙන කාන්තරේ ප්‍රාදේශ සභාව ඇතුළු සභා ජයග්‍රහණ කරනවද? එහෙනම් දැන් රැස්වීම නතර කරමු. හරි හරි. දැන් අපිට ප්‍රාදේශ සභා මැතිවරණ ඇවිල්ලා තියෙනවා. අපි යන්න මේ නොවැම්බර් මාසේ තව අයවැය ලේඛනයක් ඉදිරිපත් කරනවා. අපි ජුනි මාස වෙනකොට යෝජනා ගන්නවා. එතකොට ප්‍රාදේශ සභාව මොකද කරන්න ඕන? මෙන්න කන්තලේ ප්‍රාදේශ සභාවේ ආදායම මෙන්න තියෙන වැඩ. බලපුවහම මොකද වෙන්නේ? ආදායම මදි කරන්න තියෙන වැඩ ගොඩක් තියෙනවා. එහෙනම් මොකද කරන්න ඕන? මහාණ්ඩුවෙන් ඉල්ලනවා මේ වැඩ ටික කරන්න. අපි ඒක මහාණ්ඩුවෙන් දෙන්න. අපි යෝජනාව අතට ගන්නවා. මුදල අමාත්‍යාංශනේ. යෝජනාව අතට අරන් බලනවා. යෝජනාව ඇවිල්ලා තියෙන කන්තලේ ප්‍රාදේශ සභාවේ. ඊළඟ බලනවා. එවලා තියෙන්නේ කවුද? කන්තලේ ප්‍රාදේශ සභාව තියෙන්නේ ජාතික ජන බලවේගය අතේ. එහෙනම් එස්පියාගෙන යෝජනාව අනුමත කරලා සල්ලි ලබා දෙන්න. ඊළඟ අපි බලනවා නෑ ප්‍රාදේශ සභාව වෙන කාටද ගිහිල්ලා. ඒගොල්ලෝ තමයි එවලා තියෙන්නේ. එහෙමනම් සල්ලි දෙන්නේ නෑ. එවන්නේ මතක තියාගන්න හරිද? එහෙනම් එවන්නට කවුද? ජාතික ජන බලවේගයට තමයි මේ ප්‍රාදේශ සභා සියල්ලංගෙම බලය ලබා දෙන්න ඕන කමති වෙන්නේ මේ සැරේ. නැත්තම් වැඩක් නෑ. இதெல்லாம் அந்த பேமெண்ட் எப்படி எடுக்க முறைகள் எங்கெங்கே எடுக்கலாம்ன்றது எலெக்ஷன் 6ஆம் தேதி ஜனாதிபதி எல்லா இடத்தையும் போய் கூட்டம் நடத்துகிறார். நல்லா நடந்துதான் வேணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு கருத்து கடுமையாக சொல்லிக்கு போகிறார். எங்களுக்கு சபை இல்லாட்டி காசு தர மாட்டோம். காசு யார் கொடுக்கு? அடுத்தது சபையார் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? இது ரெண்டையும் தீர்மானித்தா அவர் செல்வது சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசும். சபையார் செய்யக்கூடியதுக்கு சில வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை மட்டும் தான் சபை செய்யலாம். சின்ன ரோட்டு போடுறேன், சின்ன ரோட்டு. அடுத்தது கிளீன் பண்ணுறேன், சுகாதார வசதியை செஞ்சு கொடுக்குறேன், சின்ன சின்ன ஃபெசிலிட்டிகள், வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற, கட்டி கொடுக்க, மையவாடிகள், பள்ளிவாசல்கள். அதில் காசு எங்கேருந்து வர? அதில் காசு வர மக்களில் சோல வரி, அதிலேருந்து வரும் ஃபைன், ட்ராஃபிக் ஃபைன், அதுலேருந்து வரும் பார்க்கிங்லேருந்து வரும், கடைகள்லேருந்து வரும், இறைச்சி கடையிலேருந்து வரும், மார்க்கெட்லேருந்து வரும், லைசன்ஸ் கொடுப்பாங்க, லைசன்ஸ்லேருந்து வரும். அதை வச்சு கனெக்ட் பண்ணி போகிறேன். அடுத்தது பில்டிங் கட்டணுமெண்ட்ஸ்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள தடிமான சபைக்குள்ளே வர்றது. அதுக்கு இந்த சபைக்கு சம்பந்தம் இல்லை. எந்த சபையை என்பிபியோ எஸ்ஜேபியோ மற்ற கட்சிகளோ ஆறு செய்வாங்கன்னு நினைக்கிறோ அவங்களுக்கு போட்டு போடுங்க. நாங்கள் எஸ்ஜேபி நல்ல கேண்டிடேட்டெல்லாம் போட்டிருக்கோம், அவங்களுக்கும் போடலாம். இல்லை எம்பிபியில் ஏரியாவை செய்வாங்களா, அவங்களுக்கும் போடலாம். இல்லை மற்ற கட்சியில் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கும் போடலாம். ஆனால் தெளிவாக சபை நடத்தக்கூடிய திறன் செய்வாங்க. மேடையில் போய் கிடைக்க தெரியா ஜனாதிபதி கொண்டு இப்போதைய கிடைக்காங்கன்னு சொன்னால் எப்படி அவைய சபையை நடத்துகிற பார்லிமெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியும் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜனாதிபதி கிடைக்கிறது எத்திக்ஸ் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட மக்களை மிரட்டுற இல்லாட்டி மக்களுக்குரிய ஜனநாயகம் ஓட்டு போடுது சனம். அந்த போட்டு சபைக்கு அந்த சனத்தை வச்சு செஞ்சு போகிறாங்க. தலைவர் ஆறாக இருந்தாலும் மேயர், சேர்மேன் ஆறு வந்தாங்கன்னா அதை வச்சு செஞ்சு. அதுக்கு கவர்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். பண்ணலாம்னு சொன்னால் அராஜகம், இல்லாட்டி அநீதி, இல்லாட்டி சர்வாதிகாரம், இல்லாட்டி மிரட்டல். இப்போ செல்றது நாங்கள் போடாட்டி ஒன்றும் தர மாட்டோம். அப்போ நீ இந்த இதே சனங்கள் போட்டு தானே நீங்கள் ஜனாதிபதி தானே. அப்போ அந்த சனங்கள் உங்களுக்கு போட்ட பிள்ளையா? இப்போ நாட்டில் புதுசாக ஒரு சனம் வரலே நீங்கள் தூக்க போடலன்னு சொன்னால் அது 10 பேர் உங்களுக்கு 5 பேர் முதல் போட்டது, இல்லை 6 பேர் உங்களுக்கு போட்டது, 2 பேர் எஸ்ஜேபி போட்டது, 3 பேர் எஸ்எல்எம்பி போட்டது, இப்போ 8 பேர் சஜபை போடுறாங்க, இல்லாட்டி எஸ்எல்எம்பி போடுறாங்க. உங்களுக்கு 3 பேர் தான் போடுறாங்க, 2 பேர் தான் போடுறாங்கன்னு சொன்னால் அந்த 3 பேர் முதல்ல உங்களுக்கு போட்டால் தானே. அப்படி இல்லையா? அப்போ அது நியாயமா? உங்களோட வாக்காளர்களை நீங்கள் தண்டிக்கிறது ஜனாதிபதி. அப்போ அதை கொஞ்சம் நியாயமில்லை கருத்து மாதிரி விளங்குது எனக்கு. தெரியா பார்த்து சமுதாயத்தை
நேராக நடத்தக்கூடிய ஆக்கள், நம்முடைய சபையை நல்லா நடத்தக்கூடிய ஆக்கள், எந்த சபையானாலும் சரி அவர்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு போவாங்க. ஜனாதிபதி செல்றதுக்கு ஒரு நெசிக்கிற மாதிரி இருக்கு, நெசுக்கி ஓட்டை பறிச்செடுக்க மாதிரி இருக்கு. அதான் சொல்லலாம். இது ஒரு ப்ரெசன்டேஷன், ஸ்ரீலங்கன் லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியால் எடுத்த ப்ரெசன்டேஷனில் இருந்து எடுத்த சின்ன கிளிப்புகளை ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சப்ஸ்டன்சியேஷனுக்காக இருக்கும். எலெக்ஷன் வந்தால் கண்டனுக்கும் வீடியோக்களுக்கும் பஞ்சம் இல்லை. அது மாதிரி நம்மளோட ஜனாதிபதி நிறைய விஷயங்களை செதுக்கி வரார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம்னு நினைக்க தொடர்ந்து வர வீடியோக்களில்.